இந்த மே மாதத்துல இதுவரை உங்களுக்கு ரொம்ப பலமாக செயல்பட்டு வந்திருக்கக்கூடிய கர்ம நிதி யோகம் இந்த மே மாதத்திலேயும் ஒரு முதல் 15 நாட்கள் செயல்படும். கர்ம நிதி யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, அதுவும் உச்ச பலத்தில் திக்பலத்தில் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம். நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அமைப்பு. நீங்கள் புதிய ஒரு ப்ரொமோஷன், அதாவது கூடுதலான வேலைப்பளு அல்லது கூடுதலான ரெஸ்பான்சிபிலிட்டி அல்லது உங்களுக்கு ஒரு கூடுதலான ஒரு பொசிஷன், ஒரு நல்ல பொசிஷன், பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே கடகராசி கடகலக்கு நண்பர்களுக்கு இந்த மே மாதத்தின் முதல் 15 நாட்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். மே 15க்கு பிறகு வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது சூரியன், 2ஆம் அதிபதியான சூரியன் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் செய்வார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் லோட் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல வந்துரும். ஆனா நீங்க ஏற்கனவே கூடுதலாக எடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கான ஒரு ஒரு பலன், அதாவது பண ரீதியாக கூடுதலான வருமானம், கூடுதலான சம்பளம் அல்லது தொழில் செய்றவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்த பணம், முதலீடு செய்த பணம் உங்களை தேடி திரும்பி வருவது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே கடகராசி கடகலக்கு நண்பர்களுக்கு அமையும். தொழில்ல கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாகும். ஏற்கனவே இருந்த எம்ப்ளாயீஸ் யாராவது உங்களை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல். அதன் மூலமா நீங்களே அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அந்த வேலையை செய்யக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கும். மே 15க்கு பிறகு வைகாசி மாதம் பிறக்கும் பொழுது அந்த ஒர்க் லோடு ஓரளவுக்கு குறையும். உங்களுக்கு புதிய வேலையாட்கள் வந்து உங்களுடைய தொழில்ல சேருவதற்கும், அதன் மூலமா ஓரளவுக்கு உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உங்களுடைய வேலையும் குறையும், ஒர்க் லோடும் குறையக்கூடிய ஒரு அமைப்பு கடகராசி கடகலக்கு நண்பர்களுக்கு மே 15ஆம் தேதிக்கு பிறகு அமைகிறது. தொழில் நல்லா நடக்குது, வருமானம் வருது. ஆனா அந்த வருமானத்தை நீங்க தொட்டு என்ஜாய் பண்ண முடியாது. அதாவது உங்களால அதை அனுபவிக்க முடியாது. அந்த வருமானம் உங்களுக்கு ஒன்று முதலீடாகவோ அல்லது வேற ஏதாவது வகைகள்ல நீங்க அந்த பணத்தை நீங்க போட்டு ஒரு தொழிலை பெருக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்குமே ஒழிய, அந்த பணத்தை எடுத்து செயல்படுத்த முடியாது அல்லது உங்களுடைய பர்சனலா உங்களுடைய விஷயத்துக்கு செலவு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், இந்த மாற்றம்ங்கிற ஒரு அமைப்பு கடகராசி கடகலக்கு நண்பர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை. ஏற்கனவே நீங்க டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கனாலும் சரி, அல்லது டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைச்சு புதுசா ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்றதுக்கான ஒரு வேலைகளை செய்யறதுனாலும் சரி, இந்த மே மாதம் முழுக்கவே கடகராசி கடகலக்கு நண்பர்களுக்கு ஒரு சாதகமான அமைப்பு. குடும்ப நபர்களுக்குள் இருக்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை, குறிப்பா கணவன் மனைவி அந்யோன்யம், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு பெரிய சாதகமாகவோ அல்லது பாதகமாகவோ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இல்லை, ஒரு மிதமான சூழ்நிலை தான்.